இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? செக்கப் போயிட்டு தெய்வமா வீட்டு வெளியே தான் வந்தோமா, மொட்டமாக காட்டு வேலைக்கு தான் போகிறாங்க. அதனால ஃப்ரெஷ்ஷாக கீரை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி அலாசியும் கொடுத்துட்டாங்க. நான் ஒன்ஸ் பார்த்துட்டு ஒரு தடவை கழுவி வேக வச்சா சரி. எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டான்னு தான் சொன்னேன். தெய்வமாக கையில் கொடுத்து ரெசிபியும் ஷேர் பண்ணி தான் அனுப்புனாங்க. அது மாதிரி தான் செய்ய போகிறேன். தெய்வமாக இந்த கீரையை சூப்பராக கடைஞ்சி கொடுப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து அந்த டேஸ்ட் வராது. ஏதோ இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பொரியல் பண்ணாலும் இந்த கீரை நல்லா இருக்காது. ஒரு மாதிரி வதன்னு டேஸ்ட்டே நல்லா இருக்காது. ஈவினிங் சுட சுட சாப்பாடு வச்சு இந்த கீரை கடைஞ்சி கொடுத்தா அடடா அமிர்தமே தோற்று போயிடும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு மறக்காமல் எங்களோட கமெண்ட்லேயே சொல்லுங்க. நான் செக்கப் போயிட்டு எப்படி அந்த வழியில் தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மொட்டம்னா எனக்காகவே போய் ஃப்ரெஷ்ஷாக கீரை தோட்டத்தில் போய் பறிச்சிட்டு வந்து க்ளீனும் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்துருந்தால் மொட்டமாக கையிலே சமைச்சு சாப்பிட்டு வந்துடலாம். ஆனால் நாங்கள் வந்தது என்னமோ 7 o'clock தான். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. 2 டம்ளர் தண்ணியில் பச்சை மிளகாய் வேக வச்சு கீரை உள்ளே போட்டு வேக வச்சு அரைச்சா வேலை முடிஞ்சுது. இந்த கீரைக்கு பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் பச்சை மிளகாய் தேடி ஒரு 5 நிமிஷம் வந்துருக்கேன். இவ்வளோதான் பச்சை மிளகாய் கிடச்சிது. இது கூட அப்படியே இன்னும் ஒரு வரமிளகா மட்டும் போட்டு செஞ்சிடலாம். ஒரு தடவை கழுவிட்டேன். அந்த பச்சை மிளகா கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வெந்தாவே நல்லா பூ போல் வெந்துக்கும். வெந்ததுக்கப்புறம் தெய்வமாக மத்து வச்சு கடைஞ்சி கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கடைஞ்சா நமக்கு அந்த டெக்ஸ்சர் வராது. நான் வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் தான் கீரை வெந்துச்சு. சூப்பராகவே வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சிடலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பும் லைட்டாக தேங்காய் எண்ணெயும் ஊற்றி சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் மட்டும் அந்தளவுக்கு ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும். இதை ஒன்றும் பாதியமாக கல்லில் இடிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் மனம் இந்த சின்ன வெங்காயோட மனமெல்லாம் உள்ளே இறங்கட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். சுட சுட சைட் பை சைடு சாப்பாடும் ரெடி ஆகிட்டே இருக்குது. சூப்பராக வெந்துச்சு. மூடி வச்சதுன்னு நல்லா அந்த தேங்காய் வாசம் வெங்காய வாசம் சூப்பராக இருக்கு. இதை அரைச்சிடலாம். லைட்டாக பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு அரைக்கலாம். பெரிய ஃபேமிலி செய்யணும் இது பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இது கூட பருப்பு சேர்ந்து வேக வச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோ மனமாக இருக்குது. இப்போயே சாப்பிடும் போல் இருக்கு. இதுக்கு தாளிப்பு எதுவுமே கொடுக்க வேண்டாம்னு தான் சொல்லிருந்துச்சு தெய்வமா. கீரை வேக வச்சு தண்ணி இருந்துச்சுல அதை தான் கொஞ்சம் லேசாக கலந்து கரெக்டான டெக்ஸ்சருக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? A few moments later. செக்கப் போனது என்னமோ காலையில் 9 மணிக்கா. நான் திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 7 ஆயிடுச்சு மணி. 4 ஊசி ரத்தம் எடுத்ததில் அதுலேயே என்னோடய எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு. காலையில் தூங்கி எந்திரிக்கவே முடியல. அவ்வளோ டயர்டு. 7 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். நிஷாந்த் குட்டிக்கு வேறு ஸ்கூல் இருக்குது. அவனுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க டைமில் தான் மொட்டமாக கீரை க்ளீன் பண்ணி கொடுத்தது ஞாபகம் வந்துச்சு. உடனே அதை எடுத்து கடைஞ்சிட்டு சாப்பாடு மட்டும் வச்சு
அவனுக்கு காலையில் அதையே ஊட்டி விட்டுட்டு லஞ்சுக்கு கொடுத்துட்டேன். கீரையை க்ளீன் பண்ணி கொடுத்ததுனால கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. 7 மணிக்கு மேலே எழுந்திரிச்சதுனால ஸ்கூலுக்கு அவனை அனுப்பி விட்டு என்னோட ரொட்டீன் லைஃப்பையும் நான் ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். A few moments later. கம்பு வாங்கி கொடுத்து தெய்வமாக 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஒரே ஒரு தடவை கஞ்சி செஞ்சேன். ஒரே ஒரு தடவை கூழ் தான் செஞ்சேன். இல்லை என்ன செஞ்சேன்? கூழ். ஒரே ஒரு தடவை கம்மங்கூழ் ஊற வச்சு செஞ்சேன். அதுக்கப்புறம் அப்படியே கிடக்குது. இப்போ லட்டு மேலே கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருக்குதுன்னு சொல்லி லட்டு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நான் நிறையா செஞ்சுக்கலான்னு தான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். இதை ஒரு தடவை நல்லா தண்ணியில் அலாசிட்டு, சம்மர் டைமில் கூழ் செய்கிறதுக்காக வாங்கின கம்பு, அதனால இந்த மாதிரி அரைச்ச கம்பாக வாங்கிட்டோம். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது முழு கம்பு வச்சு தான் செஞ்சுருந்தாங்க. சரி கம்பு என்னமோ ஒன்று தானே, இது உடச்சிருக்கு அது உடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரும்னு தெரியல. நல்லா காட்டன் துணியில் 1 hour ஊற வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷூ போட்டு வரலையான்னு கேட்கலையா மிஸ்ஸு? ஏன் கால புண்ணு இருக்கான்னு கேட்டா தான் நான் பார்த்து சொல்ல முடியும். கேட்கவே இல்லை, பயமா இருந்துச்சு, அதனால நானே போய் சொல்லாம விட்டுட்டேன். எதுக்கு பயப்படுற? காலில் புண்ணு இருக்குதுன்னு சொன்னாலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுற? யோகரி மிஸ்ஸாலாம் அவங்களே பார்த்துக்குவாங்க கால புண்ணு இருந்தா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? நம்ம சொன்னாதானே தெரியும். அதுக்கு அவங்க என் புண்ணை பார்த்தா தானே. உன் காலில் இருக்கிறது அவங்க எப்படி பார்ப்பாங்க? இன்னும் 1 hour கழிச்சு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டு செய்யும்போது உங்ககிட்ட காட்டுறேன். பொரிக்கணும் மிஸ் அந்தமா எது மாதிரி? அச்சோ இங்கே எது மாதிரி? சிறுசாக இருக்கிறதெல்லாம் எப்போ பறிக்கணும்? என்னை பார்த்து சொல்லு. ஆமாம், எங்கள் செடியில் இப்போ தான் பூ பூக்கவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம், இவ்வளோ நாள் பூ பிடிக்கவே இல்லை தானே? ஏய், இவ்வளோ நாள் பிடிக்கவே இல்லையில்ல, இப்போ தானே நம்ம பொறிக்கிறோம். வறுத்த வேர்க்கடலையும் க்ளீன் பண்ணிட்டு போய் அந்த கம்பையும் ட்ரை பண்ணி வச்சுருந்தா சூடு ஆறுனதுமே லைட்டாக நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப நாட்டு சக்கரை சேர்த்து 2 ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். லட்டு மாதிரி பிடிக்க வரணும்னு சொல்லி லைட்டாக நான் நெய் சேர்த்துருக்குறேன். பார்க்க என்னமோ டெக்ஸ்டர் நல்லா இருக்கு. நிஷான் குட்டி கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக கம்பும் வேர்க்கடலையும் போட்டு வறுத்து செஞ்சதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் கடையில் வாங்குறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மேபி அந்த சாஃப்ட்னஸ் வரக்கு பாகில் போட்டு வேக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு கரெக்டாக 10 லட்டு தான் வந்துச்சு. சாப்பிட்றது இந்த லட்டெல்லாம் இது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 7 month எண்டிங்கில் 2 ஊசி போட சொன்னாங்க. அதை நேற்றே ஒன்று போட்டுட்டு வந்துட்டேன் கையோட. இன்றைக்கி பக்கத்துலேயே எங்கேயாச்சும் கிளினிக்கில் போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் இன்றைக்கி இதையும் போட்டுட்டு அப்புறம் ஊசி இன்ஜெக்ஷனும் பண்ணிவிட்டு அப்படியே சந்தை பண்ணிட்டு வந்துடலான்னு கிளம்பிட்டேன். முதல்ல இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிளினிக் தான் போயிருந்தேன். என்னோடய ஃபேஸ் கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயத்தோடு உட்காந்துட்டுருக்குறேன்னு. நேற்று போட்ட ஊசியோட வழியே இன்னும் தாங்க முடியாமல் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு ஊசி அப்படின்னு சொல்லி தான் என்னோட மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் ஊசியும் போட்டுட்டு சந்தைக்கு கிளம்பிட்டேன். சந்தைக்கு போகிறக்கு முதல் காரணமே மாதுளம்பழம் வாங்குறதுக்கு தான் போவோம். ஏன்னா நமக்கு தான் நினச்சா ஹீமோக்ளோபின் ஏறுது இறங்குதாச்சே.
ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிலாம் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படி கிடையாது, அப்படியே ஆப்போசிட்டு என்னை வச்சு செஞ்சிட்ருக்கு. ஹீமோக்ளோபின் லெவல் குறையுது, சுகர் லெவல் ஏறுது அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. சந்தையில் ஃபினிஷிங் பாயிண்ட்டாக என்ன வாங்குறனோ இல்லையோ இந்த ஒப்புட்டு வாங்கிட்டு கடைசியாக தேங்காய் பால் குடிச்சிட்டு தான் வருவேன். அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நிஷாந்த் குட்டிக்கும் அந்த தேங்காய் பால் ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போ வர. எனக்காக இவ்வளோ தூரம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்னொரு அழகான வீடியோவில் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.